ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. சேனல் ஆரம்பிச்சு 50 நாள் தான் ஆகுது. 3 வீடியோ போட்டு 7 நாளா எங்கடி போன்னு நீங்க கேட்குற கேள்வி எனக்கு விளங்குது. ஆக்சுவலி சில பல பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தனால என்னால வீடியோ கன்டினியூஸ்லி போட்டுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் நான் இந்த நாளும் டெய்லி உங்களுக்கான புது புது நியூஸ், எஸ்சிபிஸை பற்றின ஸ்டோரிஸ் எல்லாம் கொண்டு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாமே கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லி உங்களை நிறைய விஷயம் உங்களை வச்சுக்குவேன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணுறதை நிறுத்த போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நான் அடுத்து புது புது ரெசிபிஸை பற்றின வீடியோஸ் தான் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வேறு ஏதாச்சும் ரெசிபியை பற்றி பேசணும், வேறு எதையாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏன் வாய்ஸ் மூலியம் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். கண்டிப்பாக அதையும் பண்ணுவேன். ஓகே, ரொம்ப வளவலா கொலக்கொலாம் வேணாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போவோம். ஓகே, இன்னைக்கு நான் எந்த எஸ்சிபியை பற்றி பேச போறேன்னா SCP-003 த லிவிங் மதர் போர்ட். இதுக்கு த லிவிங் மதர் போர்ட்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னா, ஏன்னா அது உயிரோட இருந்திருக்கு. அந்த லிவிங் மதர் போர்டு வந்து உயிரோட இருந்திருக்கு. இந்த மதர் போர்டை எங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதை மண்ணுக்கடியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த மதர் போர்டை எடுத்து பார்த்த அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை அப்படியே கொண்டு போய் எஸ்சிபி ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருந்த அந்த லிவிங் மதர் போர்டில் இருந்த எல்லா விஷயமுமே உயிரோட இருந்திருக்கு. அந்த லிவிங் மதர் போர்டு வந்து மனுஷனோட ஒரு சில பாகங்களை வச்சும் மிருகத்தோட பாகங்களை வச்சும் உருவாக்கப்பட்டிருந்திருக்கு. நார்மலி நம்ம உடம்புல இருந்தும் சரி, மிருகத்தோட உடம்புல இருந்தும் சரி, அதனுடைய உடல் உறுப்புகளை எடுத்துட்டா அந்த உறுப்புகளும் செத்து போயிடும், அந்த உடல் உறுப்புக்கு சொந்தமான உடலும் செத்து போயிடும் இல்லையா? ஸோ இந்த எஸ்சிபி அந்த மாதிரி ஆக கிடையாது. அந்த உடல் உறுப்பு எல்லாமே இந்த எஸ்சிபியோட கனெக்ட் ஆகி தான் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாமே உயிரோட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க அதை இன்னும் ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆக்சுவலி 2 பாகம் இருந்திருக்கு. SCP-003-1, SCP-003-2. ஸோ நான் அந்த எஸ்சிபியோட ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்க. இதோட ஃபர்ஸ்டா பச்சை கலருக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் SCP-003-1. ஸோ இந்த பச்சை கலர் போர்டில் தான் எல்லா உறுப்புகளுமே உயிரோட இருக்கு. எல்லா உறுப்புகளுமே அதில் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் அது உயிரோட இருக்கு. இந்த SCP-003-2 தான் இதுக்கு பின்னாடி இருக்க பாகம். பார்த்தீங்களா? இதுதான் SCP-003-2. இது வந்து நார்மலாக ஒரு கல்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே நிறைய குறியீடுகள் எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னு இது வரைக்குமே கண்டுபிடிக்க கிடையாது. அது எதை குறிக்குது, அது எதனால் அப்படி இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க கிடையாது. அதை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியல. அது ஒரு புது விதமான வித்தியாசமான ஒரு குறியீடா இருக்கு. ஆனால் அதெல்லாமே ப்ளூ கலர் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மின்னிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு மதர் போர்டை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சு அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த மதர் போர்டுக்கு தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி அந்த மதர் போர்டை பார்க்கறதுக்காக பெரிய கிளாஸ் ஒன்று மாதிரி அந்த செவரை உடைச்சு பெரிய கிளாஸ் ஒன்று வச்சு அந்த செவரை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. கவர் பண்ணி அந்த கிளாஸ் வழியாக தான் அந்த எஸ்சிபியை பார்த்துருக்காங்க. நேருக்கு நேராக ஐ கான்டாக்ட் வைக்கணும்னா, ஏன்னா ஏற்கனவே உள்ள எஸ்சிபியை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? நேருக்கு நேர் ஐ கான்டாக்ட் வச்சு நிறைய பேர் அதுக்குள்ளே போய் காணாமல் போனாங்க இல்லையா? SCP-002 த லிவிங் ரூம். ஸோ அதே மாதிரி இதுவும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த கிளாஸ்க்கு பின்னுக்கு இருந்து தான் அந்த எஸ்சிபியை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த எஸ்சிபியை 2-3 சயின்டிஸ்ட்டை உள்ள அனுப்பியிருக்காங்க. இந்த எஸ்சிபியை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி 2-3 சயின்டிஸ்ட்டை உள்ள அனுப்பியிருக்காங்க. உள்ள அனுப்பி பார்த்துருக்காங்க இது என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணுங்கன்னு. தூரத்துலேயே இருந்து அதை மானிட்டரைசிங் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால 2-3 பேரை உள்ள அனுப்பியிருக்காங்க. அவங்க எப்படி அனுப்பியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
ஃபுல்லாக சூட் போட்டு தான் உள்ளே அனுப்பியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க ஃபுல் பாடியும், வெளியே வந்ததுக்கு பிறகும் ஃபுல் பாடியும் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதனால ஏதாச்சும் தீங்கு இருக்கா, மனுஷ உடம்புல ஏதாச்சும் மாற்றம் இருக்கான்னு அவங்க நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஆக கிடையாது. இந்த எஸ்சிபியை கொண்டு போய் அங்கே வச்சதுலேருந்தே அந்த எஸ்சிபி வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே அந்த எஸ்சிபியில் எந்த மாற்றமுமே இருக்க கிடையாது. ஆனால் அந்த எஸ்சிபி இருக்க அந்த ரூமில் பவர் கட் ஆகியிருக்கு. ஸோ பவர் கட்டுங்கிறது நார்மல் இல்லையா? அப்போது இவங்க ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க கிடையாது. ஓகே, பவர் கட் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த எஸ்சிபி அதுக்கு பிறகு என்ன ஆகியிருக்குன்னா, ரூம் டெம்பரேச்சர் குறைஞ்சிருது இல்லையா? குறைஞ்ச உடனே இந்த எஸ்சிபி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆக்சுவலி வளர்ச்சி அடைஞ்சு இந்த எஸ்சிபிக்கு 2 கண்கள் முளைச்சிருக்கு. புதுசாக 2 கண்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த 2 கண்களையும் நோட்டீஸ் பண்ண துவங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த எஸ்சிபி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கு டென்டக்கல்ஸ் வந்திருக்கு. 5 டென்டக்கல்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது ரூம் டெம்பரேச்சர் குறைஞ்சா அந்த எஸ்சிபி வளர்ச்சி அடையுதுன்னு. அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஜெனரேட்டரை போட்டு அந்த எஸ்சிபியை சார்ஜ் பண்ணி அந்த எஸ்சிபியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அந்த டென்டக்கல்ஸ் அந்த கண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சார்ஜ் பண்ணி அதை இன்னும் வளர்ச்சி அடையாம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து டெம்பரேச்சர் குறைச்ச உடனே அது என்ன பண்ணிருக்குன்னா, அது பக்கத்துல இருந்த எல்லா விஷயத்தையும் தனக்குள்ள உறிஞ்சிக்க துவங்கிருக்கு. எல்லாத்தையுமே தனக்குள்ள எடுத்திருக்கு. அன்னைக்குல இருந்து பேனா, டேபிள், பென்சில் எல்லாத்தையுமே எது எது இருக்கோ அது எல்லாம் அது பக்கத்துல என்னென்ன இருந்துச்சோ அதை சுத்தி என்னென்ன இருந்துச்சோ அதை ஒழுத்தையுமா அது அதுக்குள்ள எடுத்திருக்கு. அப்படி தனக்குள்ள ஒவ்வொரு விஷயமா எடுத்து அந்த SCP-003 வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது இன்னும் பெருசாகிருக்கு. ஸோ இதெல்லாமே அந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, கவனித்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் ரூம் டெம்பரேச்சரை வந்து குறைச்சிருக்காங்க. குறைச்ச உடனே அது என்ன ஆகிருக்குன்னா, அதோட டென்டக்கல்ஸ் இன்னுமே பெருசாகி அது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு அந்த ரூம்ல இருந்து அந்த கிளாஸை உடைச்சிக்கிட்டு அது அந்த ரூம்ல இருந்து வெளியே தானாவே வந்திருக்கு. வந்து என்ன பண்ணிருக்குன்னா, மனுஷங்களை அதுக்குள்ள எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. மனுஷங்கள் எல்லாமே அப்படியே அதுக்குள்ள எடுத்து என்ன பண்ணிருக்குன்னா, அந்த மனுஷனோட குரல்ல சொல்லுவாங்களே ஒரு உருவம் மாதிரி அந்த மனுஷனோட ஷேடோ மாதிரி ஒன்று உருவாக்கி அந்த ஷேடோல இருந்து குரல் வர்ற மாதிரி அவங்கள அப்படியே காப்பி பண்ணியிருக்கு. அது ஆக்சுவலி காப்பி பண்ணி அது கத்துனா என்ன செய்வாங்க, இன்னொரு மனுஷங்களும் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களையும் தனக்குள்ள அது இழுத்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த SCP இருந்ததை விட மறுபடியும் இன்னும் ரொம்ப பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த SCP ரொம்ப பெருசா வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு பொண்ணோட உருவுக்கு மாறி இருக்கு. ஒரு பொண்ணா மாறி இருக்கு. அது ஒரு பெண்ணா மாதிரி அது அவனை இருந்த ரீசர்ச்சோட பேச முயற்சி பண்ணியிருக்கு. என்னதான் அது பேச முயற்சி பண்ணாலுமே அதோட ஸ்லாங், அது பேசுற மொழி வந்து வித்தியாசமா இருந்ததுனால இவங்களால அது என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கவே கிடையாது. புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஆக்சுவலி நமக்கு தெரியாத ஒரு பாஷையில ஒருத்தவங்க பேசினாங்கன்னா கண்டிப்பா அது புரிஞ்சுக்க கிடையாது. ஆனா அந்த SCP பேசின அந்த மொழி இருக்கு இல்லையா, அது வந்து பூமியை சேர்ந்த மொழி கிடையாது. அது வந்து நார்மலா மனுஷங்க யூஸ் பண்ற மொழி கிடையாது. அது என்ன மொழி, அது என்ன பேசுதுன்னு அவங்களால கண்டுபிடிச்சிக்க முடியல. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த SCP ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்க அதோட நிறைய கம்யூனிகேட் பண்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் முடியல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது மறுபடியும் அந்த ரூம்குள்ள அனுப்பியிருக்காங்க. அது போக சொல்லியிருக்காங்க. அதால புரிஞ்சுக்க முடியுது நம்ம என்ன பேசுறோம்னா, ஆனா நம்மளால அது பேசுறத புரிஞ்சுக்க முடியல. மனுஷங்களால அது பேசுறத ஆக்சுவலி புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது அந்த ரூம்குள்ள போக சொல்லி அது ரூம்குள்ள போயிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரை மறுபடியும் ஏற்றிருக்காங்க. ஏற்றினோடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்றின உடனே அது வந்து பழைய நிலைமைக்கு ஆகி அங்கனைக்குள்ளேயே உட்காந்துருக்குது. ஆக்சுவலி அது வந்து எந்த விதமான ஒரு அசைவுமே அதுக்கு இருக்க கிடையாது. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒருவேளை அது இறந்து போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அதுக்கு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. ரீசார்ஜ் பண்ணோன்னே அதுக்கு உயிர் வந்துடுது.
அவங்க சார்ஜ் பண்ண உடனே அந்த ரூம் டெம்பரேச்சரும் கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா, ரூம் டெம்பரேச்சரோட அவங்க சார்ஜ் கொண்டு போய் அதை சார்ஜ் பண்ண உடனே அது ரீசார்ஜ் ஆகி அது மறுபடியும் பேச ட்ரை பண்ணியிருக்கு. மறுபடி பேச ட்ரை பண்ணியுமே கூட அதோட ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அது என்ன சொல்ல வருதுன்னு தெரியல. ஏற்கனவே இப்போ நிறைய மனுஷங்களும் அது தனக்குள்ள எடுத்துக்கிச்சு இல்லையா, தனக்குள்ள உறிஞ்சி மனுஷங்களோட உடல் உறுப்புகளை வச்சு அது தன்னோட உடலை அமைச்சுக்கிட்டதுனால இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப பயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சரை வந்து இன்னும் ஹை லெவல்ல ஏற்றிருக்காங்க. ஏற்றின உடனே இந்த எஸ்சிபி என்ன ஆகுதுன்னா அது அப்படியே பஸ்பமாகிடுது. அப்படின்னா அது ஃபுல்லா அழிஞ்சு போக கிடையாது, அந்த பொண்ணோட உருவம் போய் மறுபடி பழைய நிலைமைக்கு அந்த எஸ்சிபி வந்திருக்கு. அந்த டென்டக்கல்ஸ் எதுவுமே இருக்க கிடையாது, அந்த கண் எதுவுமே இருக்க கிடையாது, மறுபடியும் பழைய நிலைமைக்கு அது ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க யாருமே அந்த எஸ்சிபி பக்கத்துல போக விட கிடையாது. அப்படி போறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சரோட ஹை லெவல்ல ஏத்திட்டு தான் உள்ள போய் அதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட மதர் போர்ட்ல ஏதாச்சும் சின்ன வித்தியாசம் இருந்திருந்தாலும் அதை வந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மேலதிகாரிகளுக்கு வந்து சொல்லுவாங்க, இப்படி ஒரு சில மாற்றங்கள் இருக்கு, இல்லைன்னா மாற்றமே இல்லைன்னா அது எந்த மாற்றமுமே இல்லை, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த நேரமும் அதை பத்தி அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னமுமே கூட இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷனுக்குள்ள இன்னமுமே அப்படியே தான் இருக்கு. ஸோ இவங்க ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப ஏற்றி வச்சுட்டாங்கன்னு சொன்னாக்கா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்சிபியால ஒன்றுமே பண்ண முடியாது, அது அப்படியே டெத் ஆகிரும். ஆனால் இவங்க மறுபடியும் கொண்டு அது சார்ஜ் போட்டாங்கன்னா அது மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிரும். டீஆக்டிவேட் ஆகுது, ரூம் டெம்பரேச்சரை கூட்டின உடனே மறுபடியும் கொண்டு வந்து சார்ஜ் போட்டாங்கன்னா ரூம் டெம்பரேச்சரை குறைச்சிட்டு மறுபடியும் கொண்டு வந்து சார்ஜ் போட்டாங்கன்னா அது ஆக்டிவ் ஆகிருது. ஸோ இதுதான் அந்த எஸ்சிபியோட கதை. ஓகே, எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்து சப்போர்ட் பண்ண கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் விரும்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் பேசுகிற ரெசிபீஸை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எல்லாமே தெரிய வரும். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு எதுவுமே தெரிய வர போகிறது கிடையாது. ஸோ நான் ரெசிபியை பற்றி என்னால் முடிஞ்ச அளவு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எங்கே போய் சர்ச் பண்ணாலும் இந்த ரெசிபீஸை பற்றின ஸ்டோரி இதுவாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நானும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.